வணக்கம் நேர்களே, எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா 2026 ஜனவரி மாத பலன்கள். வருடத்தின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்குமே ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை கொடுக்கணும். நிறைய ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு எல்லாருமே அவரவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல 4 மாத கிரகங்கள் இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அடுத்து செகண்ட் 15 டேஸ்க்கு, அதாவது ஜனவரி 15க்கு மேல பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்திற்கான அந்த கர்மஸ்தானத்திற்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் பயணிக்க போகுது. இதுதான் இந்த மாதத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு 4 கிரகங்கள். வருட கிரகங்கள் ஆஸ் யூஷுவல் அந்த குரு பகவான் மிதுன ராசியில வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து கேது பகவான் சிம்ம ராசியில, ராகு பகவான் 11ஆம் இடமான காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த கும்ப ராசியில இருக்கிறார். சனி பகவான் 12ஆம் இடத்துல மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள். இந்த மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது. எல்லாருமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் பாக்யஸ்தானத்திலிருந்து அடுத்து அந்த கர்மஸ்தானத்திற்கு வர்றதுனால எல்லா ராசி என்பர்களும் அதிகப்படியான ஒரு தொழிலை நோக்கி, தொழில் வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழில் வாய்ப்புகள்னால நிறைய லாபங்கள், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, ஒரு அதிகப்படியான ஒரு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடங்க போகுது. எல்லா ராசி என்பவர்களுக்கும் கடுமையான பலன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாதான் அது கடுமையான பலன்களை கொடுக்கும். இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதத்துல அந்த 6லயும் 8லயும் எந்த கிரகங்களும் கிடையாது. அதனால எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை இந்த 2026 கொடுக்கறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க போது. அதை பத்தி தான் இப்போ டீட்டெயில்டா நம்ம இந்த ஜனவரி மாத பலன்கள்ல பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்கள் 2026 ஜனவரி மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். நிறைய மகர ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய முழுமையான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இந்த வருடத்தின் முதல் மாதமே நீங்க மீளக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மகர ராசி என்பர்கள் சொந்த இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். அதிகப்படியான கடன், குடும்ப உறவினர்கள்னால அசிங்கம், அவமானம், தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகள், இது எல்லாத்தையுமே அவர்களினுடைய சொந்த ஊர்ல இருந்தாங்க அப்படின்னா அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால இந்த 2026 ஜனவரி மாதம் ஒரு இடம் மாற்றம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதனால நிறைய வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இயல்பு தன்மையோட இருக்கிறார். அதனால ஒரு இடமாற்றம் அதிகப்படியான வளர்ச்சிகளை இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களுடைய வாக்குல நேர்மை இருக்காது. இந்த மகர ராசி என்பர்கள் நேர்மையாக நடந்து நிறைய ஒரு அவமானங்களை சந்தித்ததுனால இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வாக்குல நேர்மை இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது பணம் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்க கூடாது, கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து தவறக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. அதனால பணம் வரும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல கொஞ்சம் சிறு தொகையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து சிக்கல்கள் தீர்வதற்குண்டான ஒரு நேரம். ஆஃப்டர் 15 டேஸ் கழிச்சு உங்களுக்கு அந்த சூரியன், புதன், செவ்வாய் உச்சம் பெறாரு, சுக்கிரன் இந்த மாதிரியான 4 கிரகங்கள் உங்களுடைய ராசியின் மீது பயணிக்க போகுது. இதனால உங்களுடைய வேலை ரீதியான சில முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மகர ராசி என்பவர்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியே அந்த புதன் பகவான், அவர் உங்களுடைய ராசியிலேயே
பயணிக்கிறதுனால கண்டிப்பாக வேலை ரீதியான அந்தஸ்துகள், அங்கீகாரங்கள், அரசாங்க ரீதியான சில முன் வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். யார் யாரெல்லாம் அரசாங்கத்துல ஒரு தற்காலிகமாக வேலை செய்றீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே நிரந்தர ஒரு வேலைத்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அரசாங்க உத்தியோகத்திற்காக தயார்படுத்திக் கொள்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இருக்கக்கூடிய தேர்வுகள்லாம் நல்ல ஒரு தேர்வுகள்ல தேர்ச்சி பெறுவதற்குண்டான ஒரு தருணம் இதெல்லாமே இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. மகர ராசி என்பர்களுக்கு அடுத்த 5ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் அப்படின்றது இந்த உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால குழந்தை பேரு அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணம். யார் யாருக்கெல்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதம் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும், அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள், நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, அந்த குழந்தை மூலமாக உங்களுடைய வருமான வளர்ச்சி, உங்களுடைய வாழ்க்கை அந்தஸ்து மாறுறது, இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு கண்கூடாக தெரியறதுக்குண்டான ஒரு நேரம். அதனால ஜனவரி மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்குதோ அவர்கள் அந்த குழந்தையினால வாழ்க்கையில ஒரு உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு உயர்கல்வி படிக்க போறீங்க அப்படின்னா அந்த உயர்கல்விக்கான சில முயற்சிகளை, கடின உழைப்புகளை இந்த மகர ராசி என்பர்கள் மெனக்கிட வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் ரீதியான, வேலை ரீதியான சில முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பெறுவதற்குண்டான ஒரு தருணம். இதனால உங்களுடைய அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள், ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய், லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியில உச்சம் பெற போறாரு இந்த மாதத்துல. இதனால சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள், தொழில் சம்பந்தப்பட்ட லாபங்கள் பல மடங்கு உயர்வதற்குண்டான ஒரு தருணம். யாரெல்லாம் மகர ராசி என்பர்கள் லேபர் கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி சர்வீசஸ், கமிஷன் தொழில் இதெல்லாம் செய்றீங்களோ அவர்களுக்கு இந்த மாதம் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உச்சத்தை தடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மகர ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு வேலை வாய்ப்புகளையும் தொழில் ரீதியான வாய்ப்புகளையும் பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.